ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பக்கத்து நாட்டு சைனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு தூதர் வந்திருப்பாரு. அவர் கூடவே சேர்ந்து ஒரு 3 ஸ்பெஷலான செஃப்பையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அந்த செஃப்புங்கெலாம் பயங்கரமான ஆளுங்க. அவங்களுக்கு சமைக்கிறதுல நிறைய திறமையெல்லாம் இருக்குது. அதே சமயம் ஃபைட்டிங்கும் அவங்களுக்கு பயங்கரமாக வரும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் பார்க்கலாம் நம்ம சமையலுக்கு அவங்க ஈடு கொடுக்குறாங்களான்னு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தைரியமாக பேசியிருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அந்த வெளிநாட்டு தூதர் இருக்கார்ல, அவரு நம்ம ஹீரோ கிட்ட அவருடைய டிமாண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு டாக்குமெண்ட்டையும் அதுக்காக காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி அந்த மந்திரிமார்கள் சொன்ன மாதிரி தான் இவர் நிறைய பொற்காசு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய குதிரை, அப்புறம் இன்னும் நிறைய விலங்குகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட நாட்டில் எது அதிகமாக இருக்கோ அதையே கரெக்டாக டார்கெட் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கே, நீங்கள் வழக்கத்தை விட போக போக அதிகமாக தான் எங்கள் நாட்டில் இருந்து கேட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் நாட்டில் இருந்து சின்ன சின்ன சிம்பிளான கிஃப்ட் மட்டும் தானே எங்களுக்கு கொடுக்குறீங்க, அது எங்கள் நாட்டுக்கு எந்த அளவுக்கு பத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எதிர்த்து பேச உடனே அந்த சைனீஸ் தூதரும், இங்க பாருங்க என்னுடைய அரசர் இதுதான் கேட்டாரு, நீங்க இதெல்லாம் கரெக்டாக எங்ககிட்ட கொடுத்தா மட்டும் தான் நம்ம நாட்டுக்கான நட்புறவு நீடிக்கும், இல்லைன்னா பிரச்சனையாயிரும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு, இல்லை அதெல்லாம் முடியாது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் எதிர்த்து பேசிட்டு இருக்கான். சுற்றி இருந்த எல்லாருமே அது ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இது இவன் இந்த மாதிரி எதிர்த்துலாம் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, வந்தவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் மாடர்னான ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா சில பிஸ்கெட்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்களை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அதுவும் க்ரீம்லாம் போட்டு பயங்கர டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா. வழக்கம் போல் நம்ம ஆளுங்களுக்கும் ஒன்றுமே புரியல. அந்த கிச்சனில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே என்னடா இது இன்னும் தினசாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு எப்படியோ க்ரீம்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக பண்ணிடுறா. இப்போ அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு இவங்க முன்னாடி காட்டும் போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது தினசாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டிலேயே அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் பைட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு, இது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சீனாவை சேர்ந்த 3 பயங்கரமான செஃப், அதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டு தூதர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மெய்மறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி தான், அவனும் வழக்கம் போல சாப்பிட்டு பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ எல்லாரோட ரியாக்ஷனும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்தில் அந்த வெளிநாட்டு தூதர் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ ரொம்பவே உண்மையாகவே நல்லா தான் சமைக்கிறா, இவளை பற்றி நான் நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன், வேணும்னா நம்ம ஒன்று பண்ணலாமா, என்னுடைய 3 செஃப்புக்கும் இவளுக்கும் நம்ம ஒரு போட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே இருக்க நம்பிக்கையில் அவன் வாக்கு கொடுக்கலான்னு வரும்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருந்து இல்லை இல்லை வேணாம், அவங்க கூடலாம் என்னால் போட்டி போட முடியாது அப்படின்ற மாதிரி கையை வேணான்ற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அதை என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ 3 பேர்கிட்டையும் போட்டி போடுறேன்னு சொல்கிறாளா அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடுறான், உங்களுடைய ஒரு செஃப் கிட்ட மட்டும் இல்லாமல் 3 செஃப் கிட்டையும் இவ தனித்தனியாக போட்டி போடுவா, அந்த அளவுக்கு இவகிட்ட பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். உடனே அவங்களும் ஓகே அப்படின்னா நம்ம சீக்கிரமாக போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது, கண்டிப்பாக அவங்க பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்கள எதிர்த்து என்னால் நல்லபடியாக பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி குழப்பமாக இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த தோட்டத்து பக்கமாக கூப்பிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இதை வேணாம் நிறுத்துன்னு தானே சொன்னேன், எதுக்காக நீ போட்டி போடலான்னு சொல்லி அனுமதிச்ச அப்படின் போது உடனே நம்ம ஹீரோவும், நீ தான் 3 பேர்லேயே காட்டி 3 பேர் கூட நான் போட்டி போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன், அதனால தான் நானும் வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் 3 பேரில் காட்டினது வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன், நீ அதை ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வாக்கு கொடுத்த, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் புலம்பிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி தைரியமாக பேசுகிறான், இங்கே பாரு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ சமைக்கிறதுல உண்மையாகவே ஒரு பெரிய கில்லாடி தான், நீ கண்டிப்பாக பாரு எல்லாருமே வீழ்த்துவ, எனக்கும் உன் மேலே 1000% நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவளுடைய மண்டையை கழுவுறான், இந்த போட்டியில் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, இது 2 நாட்டுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை, இதில் நான் புகுந்து ஏதாவது ஒன்று மாற்றிட்டேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆயிரும், ஸோ நான் என்ன பண்ணுறது, இதை பண்ணாமையும் இருக்க முடியாது, நான் இந்த போட்டியில் கலந்துக்கல அப்படின்னாலும் இவங்க சும்மா விட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக என்னை கலந்துக்க வச்சிருவாங்க, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரி ஓகே இப்போ மட்டும் நீ இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டா அப்படின்னு வச்சுக்கோயேன், நீ தேடிட்டு இருக்கல அந்த புக்கை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன், அதை அந்த மேங்குன்ற புக்கு தானே அது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, நீ இதுக்கு முன்னாடியான எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னா இப்போ என்ன மறுபடியும் இதை வச்சு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நீ வின் பண்ணினா கன்ஃபார்ம் உன்னுடைய மேங் அப்படின்ற அந்த புக்கை நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், ஏன்னா ஓகேவா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம பாட்டியை காட்டுறாங்க. இப்போ இவங்க கிட்ட அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஹீரோ வந்து அவங்களுக்கு வளைஞ்சு போக மாட்டாரு, அவரை எதிர்த்து வந்து பேசிட்டு இருக்காரு அந்த வெளிநாட்டு தூதரை, ஸோ இதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து சொல்றாங்க, இந்த பையன் எப்பதான் திருந்துவானே தெரியல, அதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனையை வந்து நம்ம பெருசு பண்ணக்கூடாது, அந்த சீன அரசருக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு நல்ல நட்புறவுலாம் இருந்துச்சு, ஆனால் இவன் இன்னைக்கு ராஜாவானோ அன்னையில தான் இந்த நட்புறவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஸோ இதை நம்ம இப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணணும், நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன், அதை
நீ அந்த சீன நாட்டோட அரசர்கிட்ட எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் நம்ம மாங்ஜூ அப்புறமேட்டு ஜேசன் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பண்ணி கொடுத்தா அந்த பிஸ்கெட்டை அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு பைட் இவங்களும் எடுத்து வச்ச உடனே செம்ம ஃபீல், ஆஹா இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட நல்லா சாப்பிட்றாங்க. பட் இருந்தாலும் பொறாம பிடிச்ச மாங்ஜூ அதை ஒத்துப்பாளா? உடனே பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஏதோ சும்மா இந்த சுகரை வந்து அதிகமாக எடுத்து ஆட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போய் சொல்லிட்டு இருக்கா. இவ பொறாமையில் பேசுறா அப்படின்றது ஜேசனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால இங்க பாரு இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீ தேவையில்லாமல் வந்து அவளுடைய ஸ்கில்லை பற்றி குறை சொல்லாத. எனக்கு என்னமோ கண்டிப்பாக அந்த 3 செஃப்பையும் எதிர்த்து இவன் நல்லபடியாக வின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி வின் பண்ணிட்டா அப்படின்னா கூட அவங்க நம்ம கிட்ட இருந்து வேற பொருட்கள் எதுவுமே கேட்காம அப்படியே போயிடுவாங்க. ஆனால் ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவன் இந்த போட்டியில் தோத்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோவுடைய அந்த கிங்கோட பதவி பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவன் இப்போ எடுத்துட்டு இருக்க இந்த முடிவு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி சுற்றி இருக்க மந்திரிகள் எல்லாருமே ஒரு மாதிரி கோவத்தில் தான் இருக்காங்க. ஸோ இந்த போட்டிலையும் அவன் தோத்துட்டான் அப்படின்னா அவன் கிங்கோடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அந்த நேரத்தை பயன்படுத்தி எனக்கு ராஜாவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜேசன் ஒரு பக்கம் ஹீரோ கேம் அப்படின்னு சொல்லி ஜேசன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட எண்ணத்தோடய யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டு இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறா மாங்ஜூவும். ஏன்னா இவளும் அவனுடைய கூட்டாளி தானே. இப்போ அப்படியே அடுத்து நைட் ஆகுது. அந்த வெளிநாட்டு தூதர் இருக்கார்ல, அவர் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஹீரோவுடைய அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு பெரிய மந்திரி பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எங்க நாட்டு அரசர் கொஞ்சம் பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்றாரு. அவர் ரீசன்ட் டைம்ஸ்ல பேசுற எதுவுமே சரியில்லை. எனக்கு என்னமோ அவர் எங்க நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளுன்னு தான் தோணுது. ஸோ எப்படியாவது நீங்க அந்த சமையல் போட்டியில உங்களுடைய டாப் செஃப் எல்லாம் வச்சு வின் பண்ணிருங்க. அதுக்கப்புறமேட்டு இவனை நாங்க எப்படியாவது தூக்கிடுறோம் அவனுடைய ராஜா பதவியில இருந்து. அப்புறம் என்ன, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் நீங்க எடுத்துட்டு போயிருங்க. என்ன சொல்றீங்க, இந்த பிளான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் நம்ம ஹீரோவோட நாட்டில் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். பட் இதுல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்க மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ நான் இதை பண்ண மாட்டேன், எங்க ஆளுங்களால முடிஞ்சா வின் பண்ணுவாங்க, இல்லைன்னா தோப்பாங்க. இதுல நீங்க எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட டீல் பேசுறீங்க அப்படின் போது உடனே அவனும் பார்த்தீங்கன்னா நீங்க இதை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா உங்களை பத்தின ஒரு ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய லஞ்சம்லாம் வாங்கியிருப்பார் போல இந்த வெளிநாட்டு தூதர். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இந்த புக்கில் இருக்கு. ஆனால் இதை வச்சு நாங்கள் உங்களை மிரட்ட மாட்டோம், இது உங்ககிட்டே இருக்கட்டும், ஏன்னா எங்களுக்காக நீங்க இந்த போட்டியில் வின் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு தூதரும் அவங்களுடைய டாப் செஃப் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க, நாட்டுக்குள்ள எல்லாமே ஒற்றுமையாக இருப்பானுங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்குள்ள குழி பிரிச்சுட்டு இருக்கானுங்க. ராஜாவை பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை வந்து இந்த போட்டியில் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு பிஸ்கெட் சமைச்சு கொடுத்தால, அவளுடைய குக்கிங் ஸ்கில் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவளை விட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய செஃப் நீங்கள் 3 பேரும் நல்லா சமைப்பீங்க அப்படின்றத நிரூபிச்சு காட்டுங்க, உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தூதரே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி குக்கு அந்த இடத்துல யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பாத்துறா. உடனே அவனை பிடிக்கிறதுக்காக ஓடுறா. 3 பேருமே போறாங்க, கத்தியெல்லாம் விட்டு எறிகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது அது நம்ம ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த கில்லு. ஸோ அப்படியே அவன் ஹீரோ கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஐயோ இவனுங்க என்ன பயங்கரமா சண்டை போடுறானுங்க, நான் கூட சாதாரணமான ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கான். இப்போ இதே நேரத்தில் நம்ம இந்த தூதர்கிட்ட வந்து ஒருத்தன் நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கான கணக்கு வழக்கு எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுத்துருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் அதே மாதிரி ஒரு புக்கு இன்னொரு காப்பியும் வச்சிருக்கான் போல, அதை அப்படியே எடுத்து வச்சிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட கொடுத்தது ஒரு காப்பி தான், இன்னொன்று என்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவன் ஏதாவது நம்மளை எதிர்த்து பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு நம்ம அவனை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜேசனுடைய ஆட்கள் தான் போல, இங்க இருக்கக்கூடிய மந்திரிங்க எல்லாருமே. ஸோ நாளைக்கு நடக்க போற அந்த குக்கிங் காம்படிஷன்ல அவங்க எப்படியாவது வின் பண்ணணும், கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அவங்கள அந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன, தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாடு ரொம்பவே வீக் ஆயிரும். ஹீரோவோட முடிவுகள் எதுவுமே சரியில்லை, அதனால தான் நாடு இப்படி ஆயிட்டு இருக்குது. இவனை இந்த பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தூக்கிடுவாங்க. அப்புறம் நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜேசன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்க. அங்கே அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கவரில் ஏதோ ஒன்று டாக்குமெண்ட் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட்டில் தான் நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனதுக்கான ரகசியங்கள் எல்லாமே இருக்கு. இதை அன்னைக்கு நம்ம ஹீரோவோட அடியால் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவனை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ தான் நமக்கு தெரிய வருது அதுவும் ஜேசனுடைய ஆளுங்க தான். அன்றைக்கே அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த அவனுடைய அடியாள் கிட்ட சொல்லியிருப்பான்ல, இதை வேலையை நீ இன்னைக்கு நைட்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த வேலை தான் போல. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம ஹீரோ கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அவன் அம்மா இறந்து போனதுக்கான ரீசன் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் முன்கூட்டியே அவனுடைய ஆளை வச்சு இதை எடுத்துட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ அவன் அம்மா இறந்து போனதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணமானவங்களை கொலை பண்ணி இந்த கேஸை வந்து அப்படியே ஒரு மாதிரி முடிச்சிருவான். ஸோ இப்படி அவனுடைய பழி வாங்குற உணர்ச்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் மறுபடியும் ஒரு ராஜாவா என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அந்த மாதிரி அவனை ராஜாவா நம்ம இருக்க விடக்கூடாது, எப்பயுமே அவனுடைய அம்மா இறந்து போனதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சியிலே அவனை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது அவனுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ அப்படியே அடுத்து நம்ம மாங்ஜூ இருக்கால, அவ கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த சமையல்காரன் பாங்க
இருக்கான்ல அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. ஏன்டா இதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட ஒரு பாட்டில கொடுத்து அதை சமையல்ல கலந்து விடு அப்படின்னு சொன்னேன், ஆனா நீ ஏன் இப்போ வரைக்கும் அது பண்ணாம இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மன்னிச்சிருங்க, சமைக்கிற இடம் எல்லாமே ரொம்ப கூட்டமா இருக்கு, எனக்கு தனியா இருக்கிறதுக்கு எந்தவித டைமும் கிடைக்கவே இல்லை, அதனால தான் என்னால் அதை கலக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை சீக்கிரமா நீ பண்ணல அப்படின்னா நீ சாப்பிட்ற சாப்பாடுல நான் அதை கலந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் புதுசா அந்த ஸ்பைசியான மிளகாயை கண்டுபிடிச்சிருப்பாள்ல. ஸோ அந்த மிளகாய் எல்லாத்தையுமே இப்போ காய வச்சு அதில் இருக்கக்கூடிய விதை அப்புறம் தோல் எல்லாமே தனியாக எடுத்துட்டு இருக்கா. எதுக்காகனா அதை அரைச்சி மிளகா பொடி பண்ண போறா போல. ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய போட்டியில் நிறைய ஸ்பைசியான ஃபுட்லாம் பண்ணலாம், கண்டிப்பாக அது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் நம்ம ஹீரோயின் இதை பண்றா. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இதை பார்த்து பயந்துருப்பான்ல, இது ரொம்ப காரமா இருக்கும் எரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்கவங்களும் சொல்றாங்க, இதை வச்சு கண்டிப்பாக டிஷ்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காளா. அந்த நேரத்தில் அந்த வயசான அதிகாரி அங்கே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அரசர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின் போது இவ்வளவும் எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதற்றத்தோடய போறா. என்னவா இருக்கும், இப்போ என்ன பிரச்சனை பண்ண போறான் அப்படின்ட்டு. அப்போ உடனே அவன் சொல்றான், நம்ம 2 பேரும் இன்னைக்கு சந்தைக்கு போக போறோம், அப்புறம் நீ கூட அந்த ஏதோ மிளகாயா அது எல்லாத்தையும் ஏதோ அரைக்கணும்னு சொன்னல, அதை அரைக்கிற இடத்துக்கும் நம்ம போய் அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்றா. உடனே ஹீரோவும் பார்த்துட்டு எது கிளம்பலாமா, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, அரண்மனையில் வேலை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கணும், வெளியே வரும்போதெல்லாம் இதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ அப்படியா, ஆனால் என்கிட்ட வேறு ட்ரெஸ்ஸே இல்லையே, இது ஒன்று தான் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சரி வா நான் உனக்கு ட்ரெஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அங்கே நிறைய ட்ரெஸ் இருக்குது லேடிஸ் போடுற மாதிரிலாம். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம ஹீரோவை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறான். ஒன்று அவள் போட்டு வரும்போது இவனுக்கு பயங்கரமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் எதுவுமே ரொம்ப அட்ராக்டிவாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். கடைசியில் நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காட்டும்போது பயங்கரமாக இருக்கா, அப்படியே மயங்கி போயிடுறான். இது ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த ட்ரெஸ்ஸை போட வச்சு அப்படியே அவள் கூட சேர்ந்து நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ அவளை பார்க்கும்போதுலாம் இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு பட்டர்ஃப்ளைஸாக இருக்கும். 2 பேரும் சந்தைக்கு போகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சந்தைக்குள்ளெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய பொருளுங்க கடைங்க இது எல்லாமே ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் இருக்க மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்ச மேனிக்கு அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கே தெரியல இவ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது இவனுக்கும் அவனையே அறியாமல் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு கடையில் கீ செயின் மாதிரி நிறைய பொருளுங்க இருக்கும். அதில் ஒரு செயினை எடுத்து பார்க்குறா. ஸோ இது வேணுமா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கடைக்கார லேடி வந்து பார்த்து கேட்கும்போது இவகிட்ட தான் காசுலாம் இல்லை போல. ஸோ உடனே இல்லை நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. பட் இவன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு போனதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த அரைக்கிற கடைக்கும் அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு அவளுடைய மிளகாயை போய் கொடுக்குறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நீ இங்கே இரு, நான் என் படைத்தளபதியோட போயிட்டு ஒரு சில பொருளுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடைக்காரர்கிட்ட வந்து பேரம் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி இதை நீங்கள் அரைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் அது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி மிளகாயை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அப்படியே மோந்து பார்த்துட்டு ரொம்ப காட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ என்ன இது மூளை வரைக்கும் ஏறுது அப்படின்னு சொல்லும்போது இது புதுசான ஒரு இன்கிரீடியன்ட், இதை நீங்கள் அரைச்சி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது சரி இது ரொம்ப காரமாக இருக்குது, இதுக்காக எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் 2 காசை கொடுக்குறா. இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லும்போது இந்த காலத்தோட ரேட்லாம் எவ்வளோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் நல்லா ஏமாத்துறான் இவன் அப்படின்னு சொல்லி இன்னொரு காசை சேர்த்து கொடுக்குறா. சீக்கிரமாக அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் படைத்தளபதியோட போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறான். ஹீரோயின் கூட அந்த கிச்சனை பார்த்துட்டு வச்சிருப்பாள்ல அதையும் வாங்கிடுறான். இப்படியும் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. எங்கே போனார் இவர், இப்போ வரைக்கும் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இவ சும்மா இல்லாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணோம். இவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது சரியா பார்த்தீங்கன்னா அப்படியே கருமேகம்லாம் சூழ ஆரம்பிக்குது, மழை வேற பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இந்த அரசருடைய கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அந்த மிளகாய் எல்லாமே காய போட்டிருப்பாங்க. ஸோ மழை வருது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவசரமாக எடுத்துட்டு இருக்கும்போது அப்போ சடனாக அந்த இடத்துக்கு சீனாவை சேர்ந்த அந்த 3 பயங்கரமான செஃப்ல அந்த ஒரு லேடி செஃப் இருப்பாள்ல அவ வந்து பார்க்குறா. என்ன இது என்னது இன்கிரீடியன்ட் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் அவ அதை எடுத்து ஒரு மாதிரி கடிச்செல்லாம் பார்க்குறா. ஒரு மாதிரி பயங்கரமாக எரியுதே, இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய டிஷ்லாம் இவங்களுக்கு தெரியும் போலையே அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு இடத்த சுற்றி முற்றியும் பார்க்குறா. அந்த நேரம் பார்த்து அவங்க நிறைய அங்கே ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அது என்ன ரொம்ப சின்னதாக இருக்கு, சரியா கட் பண்ண கூட தெரில அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி ரொம்ப மட்டம் தட்டி பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய பாங்குடைய அசிஸ்டன்ட் ஒருத்தனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இதே எங்களுக்கு கட் பண்ண தெரியலையா, உனக்கு தான் கட் பண்ண தெரியாது, வேணா இப்போ நம்ம போட்டி வச்சுக்கலாமா, யார் பயங்கரமாக கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா கத்தியவே ஒரு மாதிரி சொல்லட்டி வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கா. வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்படி ஒரு மாதிரி கலவரம் போயிட்டு இருக்க டைமில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நின்றுச்சு. அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் லைட் கலரில் இப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் எங்கே போனான்னு தெரியாமல் இந்த பக்கம் நம்ம ஹீரோ முழிச்சிட்டே இருக்கும்போது படைத்தளபதியும் நான் வேணா போய் தேடிட்டு வரேன் அரசே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போறாரா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துலேருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. கையில் கொஞ்சம் பூவெல்லாம் வேற வச்சிட்டு இருக்காளா. ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக பட்டர்ஃப்ளைஸாக ஃபீல் ஆகுது. ஐயோ என்ன இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ஓடி வரா. ஐயோ நான் உங்களை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, இப்போதான் இந்த பூவை பிரிக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டியை தள்ளிட்டு
ஏத்திட்டு போன ஒருத்தர் ஹீரோயின் மேலே இடிக்கிற மாதிரி வந்துடுறாரா. அதனால ஹீரோயின் விழற மாதிரி போக டக்குன்னு ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறான். அப்படியே 2 பேரும் வச்ச கண்ணு வாங்காம ரொமான்டிக்கா ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஹீரோயினுக்கே சடனா ஞாபகம் வருது. ஐயோ, நான் எடுத்துட்டு வந்த பூ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி சரி விடு, அதெல்லாம் கொஞ்சம் சேர்ல விழுந்துருச்சு, அதெல்லாம் எதுக்கும் ஆகாது விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது இல்ல இது நான் உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், இதை ஸ்மெல் பண்ணீங்கன்னா நீங்க எப்பயுமே கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. பரவாயில்லையே, நம்ம மேலே இவ ரொம்ப அக்கறையா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக இவனும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் இப்படி ரொம்ப ரொமான்டிக்கா அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த படைத்தளபதியும் எதுவுமே பேசாம அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா இருக்காரு. நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பூ எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த சேரு தெரியாம அவனுடைய ஃபேஸ்ல ஒட்டிக்கும், அவனே ஒட்டிப்பான். அந்த நேரத்தில் ஹீரோயின் அதை பார்த்து இங்க பாரு சேர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒட்டி விட்டுறாளா. ஹீரோவுக்கு அதை பார்த்துட்டு லைட்டா கோவம் வந்துடுது. ஆனா அதுக்காக அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். என்னன்னா கொஞ்சம் சேர் எடுத்து எங்க பேர் உன் ஃபேஸ்ல ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அவனே ஒட்டி விட்டுறான். இப்படி 2 பேரும் சின்ன குழந்தைங்களாட்டம் விளையாடுறாங்க. அப்புறம் ஹீரோயினும் போங்க அரசே, நீங்க எதுக்காக இப்போ என் மேலே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அங்கிருந்து ஓடுறா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு இவங்க அரண்மனைக்கே வராங்க. அப்போ நம்ம ஹீரோவும் கேட்குறான், நாளைக்கு நடக்க போகிற அந்த போட்டியில் நீ என்ன சாப்பாடு சமைக்கலான்னு இருக்க அப்படின் போது அதுவா, அதுக்காக தான் நான் இந்த சில்லியே அரைச்சிட்டு வந்தேன், இதை வச்சு தான் நாளைக்கு பயங்கரமான சாப்பாடுலாம் பண்ண போகிறேன் அப்படின் போது சில்லியா, அது என்ன, அதான் நான் கூட நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது என்கிட்ட இருந்த ஒரு சில்லி பேஸ்ட்டை வச்சு ஒரு சாப்பாடு பண்ணி கொடுத்தேன், உங்களுக்கு கூட ரொம்ப எரியிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த சாப்பாடு தான் பண்ண போகிறேன், பட் அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுவேன் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. ஓ சரி ஓகே நல்லா பண்ணு, அப்புறம் கை நீட்டு அப்படின் போது எதுக்கு அப்படின்னு கேட்டு அவளும் பார்த்தீங்கன்னா கை நீட்டுறா. அப்போ அந்த கையில் நம்ம ஹீரோவும் இன்னைக்கு அவளுக்காக ஒரு கீச்சன் வாங்கியிருப்பான்ல அதை காட்டுறான். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. பரவாயில்லையே, எனக்கு இது வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் கேட்காமலே அவர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவளும் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த மற்ற பொருளுங்களையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அவளுடைய இடத்துக்கு போகிறா. நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் அவனுடைய ரூமுக்கு வந்து ஹீரோயின் கொடுத்து அந்த பூவை வாங்கி வைக்கிறான். இதை வச்சா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் கிச்சனுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வழியில் அந்த லேடி செஃப் இருக்கால அவ மேலே அடிச்சுட்டு போயிடுறா. இவ எதுக்காக இப்போ இங்கே வந்துட்டு போறா அப்படின்ற ஒரு டவுட்டோட நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே நிறைய வெங்காயத்தோட தண்டெல்லாம் ஒரு மாதிரி நறுக்கி வச்சிருக்காங்க. ஐயோ என்ன நடந்துச்சுங்க, எதுக்காக இவ்வளோ நறுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிஓவும் வந்து சொல்கிறா, அட அதுவா, இப்போ அந்த லேடி செஃப் வந்துட்டு போனால அவளுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு. ஆனால் யாராலையுமே அவள் அளவுக்கு வேகமாக அதை கட் பண்ணவே முடியல. இந்த ஆனியனோட தண்டை அவள் ரொம்பவே வேகமாக கட் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நமக்கு காட்டுறாங்க. எல்லாரை விடவும் அவள் தான் நிறைய கட் பண்ணியிருப்பா போல ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ இதனால தான் எல்லாருமே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்களா அப்படின்றது ஹீரோயினுக்கும் புரியுது. உடனே இங்கே பாருங்க, ஒரு செஃப்பாக இருக்கிறவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு பீசஸாக கட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இவ வந்து ரொம்ப கேவலமாக கட் பண்ணியிருக்கா. அதனால நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கக்கூடிய போட்டியில் நம்ம தான் வின் பண்ணுறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மொத்த டீமையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கி நிறுத்திட்டு இருக்கா, ரொம்ப என்கரேஜ் பண்ணுறா. அதனால சோகமாக இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைனாவோட லேடி செஃப் இருக்கால, அவ வந்து இந்த வெளிநாட்டு தூதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்ம நினைச்ச அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய செஃப்ங்களாம் கிடையாது, நார்மலாக கட் பண்ணுறதே அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வெளிநாட்டு தூதரும் கேட்குறான், சரி அப்படின்னா அந்த பிஸ்கெட்லாம் சமைச்சு கொடுத்தால அவ எப்படி நல்லா சமைக்கிறாளா அப்படின்னு கேட்க, நான் போன டைமில் அவள் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மிளகாய் எடுத்திருப்பாள் அதை வந்து கொடுக்குறா. அதை அவரும் பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ எரியுது, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி புரியாமல் அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் போட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத இவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக 3 ரவுண்டு நடக்க போகுது. அந்த 3 ரவுண்ட்லையும் இவங்க என்ன மாதிரியான சமையல் சமைக்கணும் அப்படின்றத இவங்க ஒரு கட்டையில் எழுதி அதை வந்து எடுத்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க 3 ரவுண்டுக்கான கட்டைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. அதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவங்க ஃபிஷ்ஷை வச்சு ஒரு புதுவிதமான டிஷ்ஷை பண்ணணும். அதாவது மீனை வச்சு இவங்க இதுக்கு முன்னாடி 2 நாட்டுக்காரங்களும் நிறைய டிஷ்ஷெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுவிதமான டிஷ்ஷை வந்து மீனை வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே 2வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் ஃபுட்டில் ஒன்று பாப்புலராக இருக்கும், அதே மாதிரி இந்த சைனீஸ் ஃபுட்லேயும் ஏதாவது ஒன்று பாப்புலராக இருக்கும். அதை வந்து இவங்க மாற்றி பண்ணணும். அதாவது சைனாவில் இருக்க ஒரு நல்ல சாப்பாடை நம்ம கொரியன் ஆளுங்க பண்ணணும் ஹீரோயினோட டீம், அதே மாதிரி இந்த கொரியன் நாட்டில் இருக்க ஒரு நல்ல சாப்பாடை இவங்க பண்ணணும் இந்த சைனாக்காரங்க. ஸோ இதுதான் 2வது ரவுண்டு. 3வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பு பண்ணணும், இது வரைக்கும் இல்லாத மாதிரி வேற விதமாக இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு தூதர் வந்து ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா சூப்பு பண்ணுறதுல கண்டிப்பாக சைனா தான் பெஸ்ட்டு, ஸோ நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எகத்தாளமாக சிரிக்கிறான். ஸோ இப்படி தான் 3 ரவுண்டு இருக்க போது இந்த மாதிரி தான் நீங்கள் 3 டிஷ்ஷஸாக பண்ணணும்
காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சமையல்காரங்களும் அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல, அதுக்காக ஒரு 3 நாள் நம்ம கெடு கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோயினும் 3 நாள்லாம் பத்தாது 5 நாள் சொல்லு அப்படின்ற மாதிரி கை காட்டும் போது உடனே அவனும் 3 நாள் மட்டும் பத்தாது, ஒரு 2 நாள் சேர்த்து எடுத்துக்கிட்டோம், 5 நாளாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ தோக்குறவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தோத்துட்டோம்னா நீங்கள் கேட்குற எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம், அதே மாதிரி நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் கேட்குற எல்லாமே கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த வெளிநாட்டு தூதன். பட் இருந்தாலும் கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த ஜேசனுடைய ஒரு ஆள் கூட பார்த்தீங்கன்னா இவன் லஞ்சம் வாங்கின அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே காட்டி மிரட்டிருப்பான்ல, அவனையும் ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த போட்டியில் வின் பண்ணி ஆகணும், அதுக்கு இவன் சொல்கிற அந்த டிமாண்ட்ஸ்க்கும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் ஒத்துக்கிறேன், நாங்கள் தோத்துட்டோம்னா நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கிச்சனுக்கு போயிட்டு அவளுடைய ஆளுங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா, நமக்கு போதுமான அளவுக்கு இப்போ நாளுங்க இல்லை, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த 3 டிஷ்லையும் நம்ம பிரமாதமாக சமைச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆளுங்கள்லாம் ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு அப்படியே கத்திலாம் ஒரு மாதிரி ஷார்ப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.